வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நான் சொல்ல போகிற உண்மை பல பேருக்கு தெரியாது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா கூட அது சரியாக வராது. தினபூமி அப்படின்னு ஒரு நாளிதழ் மதுரை மையமாக கொண்டு வெளிவந்து கொண்டிருந்தது. அந்த நாளிதழ் 2012ஆம் வருடம் அதற்கு முன்பிருந்தே மதுரையில் இந்த கிரானைட் குவாரிகளில் முறைகேடு நடக்குது, பல ஆயிரம் கோடிகள் முறைகேடு நடக்கிறது, அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக அந்த மலையிலிருந்து கற்களை வெட்டி எடுக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை முதலில் வெளியிட்டது தினபூமி நாளிதழ். அதன் ஆசிரியர் மணிமாறன். கடந்த வருடம் அவர் காலமாகிவிட்டார். ஒரு சாலை விபத்தில், கோயில்பட்டி பக்கத்தில் ஒரு சாலை விபத்தில் அவர் காலமாகிட்டார். அவர்தான் முதலில் தனது பத்திரிகையான தினபூமி மூலமாக வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தார். அதற்கு தொடர்ந்து பேர் வாங்கி கொண்டவர்களெல்லாம் ஃப்ரண்ட்லைன் பத்திரிகை, கலெக்டர் சகாயம், மற்ற அதிகாரிகள், இவங்களாம் நாங்கள் தான் கண்டுபிடிச்சாங்களாம் நிறைய சொன்னாங்க. ஓகே, அஃப்கோர்ஸ் அவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் ப்ராசஸில். ஆனால் முதலில் வெளிவந்தது தினபூமியில் தான். அதற்காக அன்றைக்கு அந்த பத்திரிகை ஆசிரியர் மணிமாறன் கைது செய்யப்பட்டார். எதுக்கு? அந்த செய்தியை வெளிக்கொண்டு வந்திருக்கல்ல, அந்த பிஆர்பி கிரானைட் என்ற இரத்த காட்டேரி அந்த ஓனர் இருக்கார் இல்லையா, அதனுடைய இரும்பு கரம் எப்படி செயல்பட்டதுன்னு பாருங்கள். இந்த காவல்துறை, கண்ணியமற்ற இரத்த காட்டேரியான காவல்துறையினர், நல்லவர்களுக்கு வாழ்த்துக்கள். அந்த இரத்த காட்டேரியில் என்ன பண்ணாங்கன்னா, மதுரையில் பரபரப்பான தேவர் சிலை இருக்கிற அந்த கோரிப்பாளையம் பகுதியில் நின்று ஒருத்தர்கிட்ட 300 ரூபா அபகரித்தார். நல்லா தெரிஞ்சுக்க, யார் குற்றச்சாட்டப்பட்டவர்? யார்? தினபூமி என்ற நாளிதழின் ஆசிரியர். அவர் பெரும் கோடீஸ்வரரோ அல்லது ஏழையாக இருந்து ஒரு பத்திரிகை நடத்தினாரோ அதுக்குள்ளெல்லாம் நான் போகலை. அவருடைய பின்னணி குறித்து எனக்கு நல்லா தெரியும். எனக்கு மணிமாறன் அவர்களை மிக நன்று அறிந்தவன் நான். அவருடைய குடும்ப பின்னணி தெரியும். ஒரு அண்ணன் மிகப்பெரிய லாட்டரி அதிபர் KS சேகருடைய சொந்த தம்பி தான் இந்த மணிமாறன். அவர் 300 ரூபாயை கோரிப்பாளையம் தேவர் சிலை அருகே அந்த சிக்னல் இருக்கு இல்லையா, சாலை, அந்த சிக்னல் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தவர்கிட்ட அபகரித்தார். அப்போ அந்த வழியை ரோந்து வந்த போலீஸை அவர் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் மணிமாறன் அவருடைய மகன் இருவரையும் கைது செய்தார்கள். இந்த காவல்துறையுடைய லட்சணமும் அன்றைக்கு திமுக அரசு தான் அரசாங்கமாக இருந்தது. இந்த திமுக அரசு பத்திரிகையாளர்களை எப்படியெல்லாம் நடத்தணும். ஆனால் ஒரு விஷயம் சொல்லணும், அன்னைக்கு முதல்வராக இருந்த கருணாநிதி என்ன பண்ணார், அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது ஒரு பத்திரிகை ஆசிரியரை இப்படியெல்லாம் கவலைப்படுத்தாதீங்கன்னு சொல்லி அந்த அரசு தரப்பில் அந்த வழக்கை முடிச்சிட்டாங்க, வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆனால் அவர் கைது செய்தது யார்? இரத்த காட்டேரியான காவல்துறையினர். இந்த சம்பவத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க.